ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ரோமர் 1:9 நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து நமது குமாரனுடைய சுவிசேஷத்தினால் என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறேன். பவுல் சொல்றாரு, நான் ஆவியோடு கர்த்தரை சேவிக்கிறேன். நான் கர்த்தருக்கு நான் அவர் எனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை நான் கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்ய சொல்லி பவுல் சொல்றாரு. ஏன்னா பவுல் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பவுல் எதற்காக தெரிஞ்சு கொண்டாரு, பவுலை கர்த்தர் எதுக்காக உருவாக்கப்பட்டார், அந்த அந்த ஊழியத்தை கர்த்தர் பவுல் கரெக்டாக கனமாக செய்கிறாரு. அதாவது ஏசப்பா பவுலை அதாவது அந்த யூதர் மத்தியில் சபைகளை காக்கும்படிக்கு பவுலை தெரிந்து கொண்டார். அது மட்டும் இல்லாமல் புற ஜாதிகளை இந்த சுவிசேஷத்தை பிரசங்கப்படி பவுலை கர்த்தர் உருவாக்குறாரு. அந்த நோக்கத்தை பவுல் நிறைவேற்றாரு. கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நான் உண்மையாக அவர் சேவிக்கிறேன். அதாவது நான் ஆவியோடு நான் ஆராதனோடு கர்த்தருக்கு பரிசுத்தமாக நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி பவுல் சொல்கிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்யும்போது, கர்த்தரோட சித்தத்தை செய்யும்போது, நம்ம மனுஷனுக்கு பார்வைக்கு ஊழியம் கொள்ளாமல் நம் தேவனுக்கு பிரியமாக ஊழியம் செய்யும்போது ஏசப்பா நிச்சயமாக அந்த இடத்துல வல்லமையாக இருந்து பயங்கரமாக கிரியை செய்வார். நீங்கள் கர்த்தருக்குன்னு நீங்கள் பிரியமாக நீங்கள் கர்த்தரோட சித்தத்தை நீங்கள் ஊழியம் செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் இடத்துல வல்லமையாக இருந்து பயங்கரமான அற்புதங்களை செய்வார். ஒன்றே ஒன்று, நம்ம மனுஷனுக்கு பிரியமாக ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமாக ஊழியம் செய்யணும். பவுல் சொல்கிறார், பிலிப்பியரில் சொல்கிறாரு. பிலிப்பியர் 1 நீங்கள் வாசிங்கன்னா அங்கே சொல்கிறார் பவுல். அதாவது சில பேர் ஊழியம் செய்கிறாங்க, பொறாமைனாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும், அதாவது மனுஷன் பார்வைக்காக ஊழியம் செய்கிறாங்க, ஒரு சில நல்மனதோடு ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தர் நமக்காக எந்த அழைப்பை கொடுத்துருக்காரு, நமக்காக கர்த்தர் எந்த ஊழியத்தை வச்சுருக்காங்க, அந்த ஊழியத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த ஊழியத்தை கர்த்தருக்கு நம்ம பிரியமாக, கர்த்தருக்கு சித்தமாக, நம்ம கர்த்தருக்கு உண்மையாக கர்த்தர் பார்க்குறான்னு சொல்லி கர்த்தர் பயபக்தி நம்ம ஊழியம் செய்வோம். நிச்சயமாக அந்த ஊழியத்தில் கர்த்தர் அங்கே இருப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் மிராக்கிள் செய்வார். பவுல் கர்த்தருக்காக உண்மையாக உத்தமமான ஊழியம் செஞ்சார். அது பார்த்தீங்கன்னா கர்த்தர் பவுல் எடுத்து அநேக பயங்கரமாக ஒரு வல்லமை சரித்திரம் மாற்றப்படார். பவுல் கர்த்தருடைய வார்த்தை சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது அநேக ஜனங்கள் அந்த வார்த்தை கேட்டு பயங்கரமாக ரட்சிப்புல வந்தாங்க. அநேக இடத்துல ஒரு மூலியமாக சுவிசேஷ பிரசங்கம் பரவப்பட்டது. கர்த்தர் பவுலுக்கு என்ன அழைப்பை வச்சா அந்த அழைப்பை பவுல் நிறைவேற்றினார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை கர்த்தர் நமக்காக எந்த ஊழியத்தை வச்சிருக்காரு, எந்த ஊழியம் செஞ்சாலும் சரி, சின்ன ஊழியம் செஞ்சாலும் சரி, அந்த ஊழியத்தை நம்ம உண்மையாக கர்த்தர் பார்க்க நம்ம ஊழியம் செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம இன்னும் அதிகமாக உயர்த்துவார். அந்த ஊழியத்தில் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு எண்ணப்படுத்துவார். கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக ஊழியம் செய்வார். கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி உங்களுக்கு வல்லமையாக அந்த இடத்துல கிரியை செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் மிராக்கிள் செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் மிராக்கிள் செஞ்சார். உங்களை கொண்டு கர்த்தர் பயங்கரமாக வல்லமையாக உங்களுக்கு கிரியை செய்வார். ஒன்று நீங்கள் ஆவியோடு கர்த்தரை உண்மையாக செய்வீங்க. கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென்.